வணக்கம். கடகம் ராசி நேயர்களே, நீங்கள் கீர்த்திஸ்தானமும் குடும்ப மரியாதையும் குறித்த கவலைகளும் உங்களுக்குள் இருந்திருக்கும். கடகம் ராசிக்கு 10ஆம் வீடு என்பது ஜீவனம் மற்றும் கீர்த்தி புகழ்ஸ்தானமாகும். இதன் அதிபதி செவ்வாய். குடும்பத்தின் கௌரவம், பாரம்பரிய பெருமை மற்றும் சமூகத்தில் உள்ள மரியாதை ஆகியவற்றை குறிக்கும் இடமாவே 4ஆம் வீடும் 10ஆம் வீடுமே திகழ்கின்றது. இந்த இடங்கள்ல ராகு கேதுக்களும் அசுப பார்வை பதியும் போது குடும்ப அசிங்கம் வெளியே தெரிந்துவிடுமோ, ஊரார் என்ன பேசுவாங்களோ என்ற பயம் உங்களை ஆட்கொள்ளும். குடும்பத்தில் உள்ள ஒருவருடைய தவறான நடத்தை அல்லது வீண் பழிவாங் உங்கள் குடும்ப மரியாதைக்கு களங்கத்தை ஏற்படுத்த முயலும். கௌரவத்தை காப்பாற்ற நீங்கள் பெரும் போராட்டம் நடத்த வேண்டியிருந்திருக்கும். அது உங்கள் குடும்பத்திலேயும் கௌரவம் மற்றும் பாரம்பரிய பெருமை மற்றும் சமூகத்துல உள்ள மரியாதை அதை குறிக்கிற இடம் தான் 4ஆம் மற்றும் 10ஆம் இடமாக திகழ்கின்றது. இந்த இடங்கள்ல உங்களுக்கு குடும்பத்தோட அசிங்கம் வெளியே தெரிந்துவிடுமோ, ஊரார் என்ன பேசுவாங்களோ என்ற பயம் உங்களை ஆட்கொண்டிருந்திருக்கும். குடும்பத்துல உள்ள ஒரு நபரின் தவறான நடத்தை அல்லது வீண் பழிவாங்கும் குடும்ப மரியாதைக்கு களங்கத்தை ஏற்படுத்த முயன்றிருந்திருக்கும். கௌரவத்தை காப்பாற்ற நீங்கள் பெரும் போராட்டம் நடத்த வேண்டியிருந்திருக்கும். புதன் பலவீனமும் உண்மை மறைக்கப்பட்டதால வந்த பெரிய விவாதமாகவே அமைந்திருந்திருக்கும். ஜோதிடத்துல புதன் பகவான் தான் சக்திகாரகன் மற்றும் தகவல் தொடர்பிற்கு அதிபதியாவார். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12க்கு உடையவரான புதன் வக்ரமடையும் போதோ அல்லது நீசமடையும் போதோ குடும்பத்துல ஏதோ ஒரு பெரிய உண்மை, அது நிதி இழப்போ அல்லது தவறோ மறைக்கப்படும். ஆரம்பத்துல ஒரு சிறிய விஷயமா நினைச்சு மறைக்கப்பட்ட அந்த உண்மை காலப்போக்கில் வெளிச்சத்திற்கு வரும்போது மிகப்பெரிய பூகம்பமாகவே வெடிக்கும். ஏன் என்னிடம் முதலிலேயே சொல்லவில்லை என்ற உங்கள் கேள்விக்கு அங்கே பதில் இருக்காது. உண்மை மறைக்கப்பட்டதால ஏற்பட்ட இந்த விரிசல் குடும்ப உறவுகளை பிரிக்கும் அளவிற்கு பெரிய விபரீத்தையே உருவாக்கும். அது உங்க குடும்பத்துல நீங்கள் நீசமடையும் போதோ, குடும்பத்துல ஏதோ ஒரு பெரிய உண்மை, அது நிதி இழப்போ அல்லது தவறோ மறைக்கப்படும் போது ஆரம்பத்துல சிறிய விஷயமா நினைச்சு மறைக்கப்பட்டிருக்கும். அந்த உண்மை காலப்போக்கில் வெளிச்சத்திற்கு வரும்போது மிகப்பெரிய பூகம்பமாகவே வெடிக்கும். நீங்க உண்மை மறைக்கப்பட்டதால ஏற்பட்ட இந்த விரிசல் குடும்ப உறவுகளை பிரிக்கும் அளவுக்கு பெரிய விவாதத்தை உருவாக்கியிருந்திருக்கும். சுக்கிர சந்திர சங்கமம் அழுகையுடன் முடிந்த குடும்ப விவாதங்கள் நிறையவே இருந்திருக்கும். உங்களுக்கு சந்திரனும் சுக்கிரனும் நீர் கிரகங்கள். இவை இரண்டும் உணர்ச்சிகளின் உச்சத்தையே குறிப்பவை. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்துல சனியோ அல்லது ராகுவோ அமர்ந்து 4ஆம் வீட்டு அதிபதியோடு தொடர்பு கொள்ளும் போது குடும்பத்தில் நடக்கும் சாதாரண விவாதங்கள் கூட உணர்ச்சி போராட்டமாகவே மாறியிருந்திருக்கும். நியாயமாக தொடங்கும் பேச்சுவார்த்தைங்க ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதில் போய் முடியும். கடகம் ராசியினர் ஆகச்சிறந்த ஆயுதமும் பலவீனமும் கண்ணீர் தான். வார்த்தைகளால வெல்ல முடியாத போது உங்களின் ஆதங்கமும் ஏமாற்றமும் அழுகையாகவே வெளிப்படும். வீட்டில் உள்ள பெண்களின் கண்ணீருடன் முடியும் இந்த விவாதங்கள் அதனால நிம்மதியுமே முற்றிலுமாக குலைத்து விட்டிருந்திருக்கும். அதாவது உங்க குடும்பத்துல நடக்கும் சாதாரண விவாதங்கள் கூட உணர்ச்சி போராட்டமாகவே மாறியிருந்திருக்கும். நியாயமாக தொடங்க வேண்டிய பேச்சுவார்த்தைங்க ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதிலேயே போய் முடிந்திருந்திருக்கும். அதனால நீங்க உங்களோட பலவீனமே கண்ணீர் தான். வார்த்தைகளால வெல்ல முடியாத போது உங்களின் ஆதங்கமும் ஏமாற்றும் அழுகையாக வெளிப்பட்டிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. எதிர்பாராத திடீர் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் வீடு மற்றும் அதிர்ஷ்ட ஸ்தானங்களின் மறைமுக பலன்களால் நீங்கள் முற்றிலும் எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராத நபர்களிடமிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வங்கி கடன்கள் தடையின்றி அனுமதியாகும். முற்றிலும் முடங்கி போன ஒரு காரியத்தை யாரோ ஒரு புதிய நபர் சுலபமாக முடித்து கொடுப்பாங்க. இந்த திடீர் உதவிகள் உங்களுக்கு இறைவனே நேரில் உதவியை போன்றது ஒரு ஆச்சரியத்தையும் நன்றி உணர்வையும் ஏற்படுத்த போகின்றது.
அதாவது உங்களுக்கு எதிர்பார்க்காம நிறைய திடீர் உதவிகள் கிடைக்க போகிறது நீ வரப்போகின்ற நாட்கள்ல. ஏன்னா நீங்கள் மறைமுக பலன்களால நீங்கள் முற்றிலுமே எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராத நபர்களிடமிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைத்திருந்திருக்கும். வங்கி கடல்கள் தடையின்றி அனுமதியாகியிருந்திருக்கும். முற்றிலும் முடங்கி போன ஒரு காரியத்தை யாரோ ஒரு புதிய நபர் சுலபமாகவே முடித்து கொடுத்திருந்திருப்பாரு. இந்த திடீர் உதவிகள் உங்களுக்கு இறைவனை நேரில் உதவிய போன்ற ஆச்சரியத்தை நன்றி உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். வாழ்க்கையில பிறக்கும் புதிய நம்பிக்கைகள் உங்களுக்கு வரப்போகிறது. இனி நம் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சலிப்படைந்திருந்த உங்களுக்கு விதியின் சக்கரம் சாதகமாக சுழல தொடங்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான யோசனைகள், வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் அல்லது வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் புதிய மனிதர்களோட அறிமுகம் போன்ற ஏதோ ஒரு வடிவுல புதிய நம்பிக்கையும் தள்ளிவிடும். காலத்தின் போக்கை உணர்ந்து உங்களின் எதிர்கால திட்டங்களை மிகச் சிறப்பா வகுத்து வெற்றி பாதையில பயணிக்க தொடங்க போயிருங்க. அதாவது நீ வரப்போற நாட்கள்ல பிறக்கிற புதிய நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையை மாற்றப் போகிறது. என விதியின் சக்கரம் சாதகமாகவே உங்களுக்கு சுழல தொடங்க போகிறது. புதிய புதிய தொழில் தொடங்குவதற்கு யோசனைகளும் வெளிநாடு செல்ல வாய்ப்புமே உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல புதிய மனிதர்களோட அறிமுகம் போன்ற ஏதோ ஒரு வடிவில் புதிய நம்பிக்கை தள்ளிவிட போகிறது. காலத்தின் போக்கை உணர்ந்து உங்களின் எதிர்கால திட்டங்கள் மிகச் சிறப்பாகவே வகுத்து வெற்றி பாதையில பயணிக்க தொடங்க போயிருங்க. மகிழ்ச்சியான செய்திகள் சேரப் போகிறது உங்களுக்கு. 3ஆம் வீடான தகவல் தொடர்பு ஸ்தானம் சுபத்துவம் பெறுவதால உங்கள் காதுகளை குளிர வைக்கும் படியான நற்செய்திகள் தொடர்ச்சியாக சேரும். அது வேலை வாய்ப்பு தொடர்பான ஆணையாகவோ, நீண்ட நாள் எதிர்பார்த்த விசா அனுமதியாகவோ, அல்லது குடும்பத்துல நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கப் போகும் சுப செய்தியாகவோ இருக்கலாம். இந்த மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் இல்லத்திலேயும் உள்ளத்திலேயும் எப்போதும் கொண்டாட்ட மனநிலையை தக்க வைக்கப் போகிறது. அதாவது நீ வரப்போகும் நாட்கள்ல உங்கள் காதுகளை குளிர வைக்கப்படியான நற்செய்திகளும் தொடர்ச்சியாகவே சேரப்போகிறது. அது வேலைவாய்ப்பு தொடர்பான ஆணையாகவோ, நீண்ட நாள் எதிர்பார்த்த விசாவோ, அனுமதியாகவோ, அல்லது குடும்பத்துல நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கப் போகும் சுப செய்தியாகவோ இருக்கலாம். இந்த மகிழ்ச்சியான செய்திகள் உங்க இல்லத்திலையும் உள்ளத்திலையும் எப்போதும் கொண்டாட்ட மனநிலையை தக்க வைக்கப் போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களின் ஆதங்கமும் ஏமாற்றும் அழுகையாக வெளிப்பட்டிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. எதிர்பாராத திடீர் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் வீடு மற்றும் அதிர்ஷ்ட ஸ்தானங்களின் மறைமுக பலன்களால் நீங்கள் முற்றிலும் எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராத நபர்களிடமிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வங்கி கடன்கள் தடையின்றி அனுமதியாகும். முற்றிலும் முடங்கி போன ஒரு காரியத்தை யாரோ ஒரு புதிய நபர் சுலபமாக முடித்து கொடுப்பாங்க. இந்த திடீர் உதவிகள் உங்களுக்கு இறைவனே நேரில் உதவியை போன்றது ஒரு ஆச்சரியத்தையும் நன்றி உணர்வையும் ஏற்படுத்த போகின்றது. அதாவது உங்களுக்கு எதிர்பார்க்காம நிறைய திடீர் உதவிகள் கிடைக்க போகிறது நீ வரப்போகின்ற நாட்கள்ல. ஏன்னா நீங்கள் மறைமுக பலன்களால நீங்கள் முற்றிலுமே எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராத நபர்களிடமிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைத்திருந்திருக்கும். வங்கி கடல்கள் தடையின்றி அனுமதியாகியிருந்திருக்கும். முற்றிலும் முடங்கி போன ஒரு காரியத்தை யாரோ ஒரு புதிய நபர் சுலபமாகவே முடித்து கொடுத்திருந்திருப்பாரு. இந்த திடீர் உதவிகள் உங்களுக்கு இறைவனை நேரில் உதவிய போன்ற ஆச்சரியத்தை நன்றி உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். வாழ்க்கையில பிறக்கும் புதிய நம்பிக்கைகள் உங்களுக்கு வரப்போகிறது. இனி நம் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சலிப்படைந்திருந்த உங்களுக்கு விதியின் சக்கரம் சாதகமாக சுழல தொடங்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான யோசனைகள், வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் அல்லது வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் புதிய மனிதர்களோட அறிமுகம் போன்ற ஏதோ ஒரு வடிவுல புதிய நம்பிக்கையும் தள்ளிவிடும். காலத்தின் போக்கை உணர்ந்து உங்களின் எதிர்கால திட்டங்களை
மிகச் சிறப்பா வகுத்து வெற்றி பாதையில பயணிக்க தொடங்க போயிறீங்க. அதாவது இனி வரப்போற நாட்கள்ல பிறக்கிற புதிய நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையவே மாற்றப் போகிறது. ஏன்னா விதியின் சக்கரம் சாதகமாவே உங்களுக்கு சுழலத் தொடங்கப் போகிறது. புதிய புதிய தொழில் தொடங்குவதற்கு யோசனைகளும், வெளிநாடு செல்ல வாய்ப்புமே, உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல புதிய மனிதர்களோட அறிமுகம் போன்ற ஏதோ ஒரு வடிவில புதிய நம்பிக்கை தலையிடப் போகிறது. காலத்தின் போக்கை உணர்ந்து உங்களின் எதிர்கால திட்டங்கள் மிகச் சிறப்பாகவே வகுத்து வெற்றி பாதையில பயணிக்க தொடங்கப் போறீங்க. மகிழ்ச்சியான செய்திகள் சேரப் போகிறது உங்களுக்கு. 3ஆம் வீடான தகவல் தொடர்பு ஸ்தானம் சுபத்துவம் பெறுவதால உங்கள் காதுகளை குளிர வைக்கும் படியான நற்செய்திகள் தொடர்ச்சியாக சேரும். அது வேலைவாய்ப்பு தொடர்பான ஆணையாகவோ, நீண்ட நாள் எதிர்பார்த்த விசா அனுமதியாகவோ, அல்லது குடும்பத்துல நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கப் போகும் சுப செய்தியாகவோ இருக்கலாம். இந்த மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் இல்லத்திலேயும் உள்ளத்திலேயும் எப்போதும் கொண்டாட்ட மனநிலையை தக்க வைக்கப் போகிறது. அதாவது இனி வரப்போகும் நாட்கள்ல உங்கள் காதுகளை குளிர வைக்கப்படியான நற்செய்திகளும் தொடர்ச்சியாகவே சேரப்போகிறது. அது வேலைவாய்ப்பு தொடர்பான ஆணையாகவோ,